ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய வீட்டுக்கு வந்து தேவையான வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு வந்திருக்கோம். இது எங்கே அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல்லில் வந்து சிட்டியில் வந்து ராஜன் ஏஜென்சிஸ் கடைன்னு இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்லில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. ராஜன் ஏஜென்சிஸ். இந்த கடையில் என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கடையில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லேப்டாப், ஏர் கூலர், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறையா வச்சுருக்காங்க. இந்த கடையில் நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், அதாவது ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, டிவியோ, எந்த ஒரு பொருள் நீங்கள் ஒரு 15,000 10,000 மதிப்பில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தீங்க அப்படின்னா, பணம் இப்போதைக்கு 2,000 இருக்குது, 3,000 இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு உங்களுக்கு முன்பணம் ஒரு 10,000 டிவி இருக்குது அப்படின்னா ஒரு 2,000 முன்பணம் கட்டிட்டு மிச்சம் அமௌண்ட்டை 8,000 லோன் போட்டு கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட ஏஜென்சிஸ் மூலிமா பஜாஜ், இப்படி ப்ரைவேட் கம்பெனி, அதாவது பஜாஜ், ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, இப்படி எல்லா பேங்க் டைப் இவங்க வச்சுருக்கனால ஈஸியாக இவங்க இஎம்ஐ பண்ணி உங்களுக்கு தர்றாங்க. ராஜன் ஏஜென்சிஸ் இந்த கடை உரிமையாளர் ஜெகம் அந்தோணி அருண். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராரு. ரொம்பவும் இவங்க அப்பா காலத்துலேருந்து ரன் பண்ணிட்டு வரனால ரொம்ப ராசியான கடை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி இங்கே வாங்கினேன், ஏர் கூலர் இங்கே வாங்கினேன். இண்டெக்ஸ் டிவி இந்த கடையில் நான் வாங்குறப்ப 3 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஓடும்போது 7 வருஷம் நல்லா ஓடிச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம் எக்ஸ்ட்ராவே ஓடிச்சு. அடுத்து ஏர் கூலர் வாங்கினேன், 1 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் ஒர்க் ஆச்சு. அதனால் எனக்கு ராசியான கடை தான் இதை சொல்லுவேன் நான். ஏன்னா இது ரொம்பவும் ப்ரூஃப் இல்லாமல் இந்த கடையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எப்படி இருக்குது, இப்போ தரமாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்த பின்னாடி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த கடையில் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு நம்பி வாங்கலாம். நான் வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ தர்றேன். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நம்பி வாங்கலாம். நம்ம என்ன எடுக்க வந்திருக்கோம்னா, ஒனிடா வாஷிங் மிஷின் எடுக்க வந்திருக்கோம். 8 கேஜி 8 கிலோ துணி வரைக்கும் உள்ளே போட்டுக்கலாம். இதோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து 12,500 சொல்கிறாங்க. 12,500 சொல்கிறதுனால நம்ம ரெகுலர் கஸ்டமர்னால நான் பேசினேன், 500 கம்மி பண்ணி 12,000 கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் வந்து ஆரம்பத்தில் பழைய வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு வச்சுருக்கோம், வால்டாஸ் கம்பெனியில் வச்சுருக்கோம். இருந்தாலும் டாப் லோடில் ஒன்று வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்துருக்கப்ப எல்லாமே அருமையாக இருக்குது. இங்கே முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டவுட்டு கேட்டாலும் இங்கே வேலை செய்கிறவங்க ரொம்பவும் மூஞ்சி சுளிக்காமல் அக்கறை எடுத்து ஒவ்வொரு டவுட்டு நம்ம கிளியர் பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு சாதாரண வாஷிங் மிஷின் எடுத்துக்கே வந்து ஒரு சின்ன டவுட்டு கேட்டேன். ஆனால் அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவும் அந்த அண்ணன் வந்து எப்படி மாட்டணும், எப்படி அந்த இதெல்லாம் எப்படி கரெக்டாக மாட்டணும்னு சொல்லி ரொம்பவும் பக்குவமாக எடுத்து சொல்லி கொடுக்குறனால இங்கே கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த அறிவுரை சொல்லி கொடுத்தாங்க. அதான் இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, சில பேர் இந்த இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு ஆளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு தன் வீட்டுக்கு வந்த சகோதரர் மாதிரி, தம்பி, அண்ணா, வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு போனால் என்னென்னலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நல்லா சூப்பராக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்பவும் பாராட்டலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் அருமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இது வந்து இது வந்து இந்த துணி போட்டு மேலே போடுறது, துணியை போட்டுட்டு மேலே போடுறது. சரி சரி. ஏன்னா அங்கே ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி. சரி. இப்போ வந்து இது இருக்குண்ணே, இப்போ இந்த இது 30 நிமிஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போயிருங்க, வச்சுட்டு போயிடலாம். அது வந்து தண்ணி ஊற்றுறோம்னே. ஆமாம், பைப்பு திறந்துடும். பைப்பை திறந்தோடனே தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்தோடனே, இந்த அளவுக்கு தண்ணி பைப் வந்தோடனே எவ்வளோ துவைக்க போகிறோமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு பவுடர் போட்டு, எவ்வளோ துவைக்க போகிறோமோ பவுடர் போட்டு அந்த டைம் பார்த்தீங்களா 5 நிமிஷம் வைங்க. அந்த தண்ணியும் பவுரையும் மிஸ் பண்ணிக்கணும், கலக்கிக்கணும். கலக்கிட்டு ஆட்டோமேட்டிக் உங்கள் வேலையை பாருங்க. அவங்க அக்கா வேலை பார்த்தாங்க, இந்த சவுண்டு கொடுக்கும், ஆஃப் ஆகிடும். அக்கா வந்து துணி மொத்தமாக போடாமல் ஒவ்வொரு துணியாக போட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு துணியாக போட்டு பாக்கெட் வேணா இருக்கான் பார்த்துட்டு சின்ன பிள்ளைய போட்டுட்டு ஒவ்வொரு துணியாக போட்டுட்டு முக்கி வச்சுருக்கோம். முக்கி வச்சு தூரம் மூடிட்டு உடனே அவங்க வேலை பார்க்கணும். ஒன்றும் எதுவும் எடுத்து பண்ணுவாங்க. 30 நிமிஷம் வச்சுட்டு போயிட்டா போதும். இது அடுத்துன்னு இது வந்து தண்ணி வெளியேற்றுறதுக்கு இங்கிறது ட்ரெயின். இப்போ நார்மல் ஹெவி இது எல்லாமே நார்மல் மிஸ். நார்மலாக நம்ம கெட்டியான் ட்ரெஸ்ஸில் போடுறது இது, கெட்டியான் ஜீன்ஸு, பெட்ஷீட் இது போடுறோம். இதில் வச்சு துவைக்கலாம். நார்மல் சாரீஸு, சின்ன பிள்ளை நாம் வெயிட்லாம் ட்ரெஸ் இதை போடுறது துவைச்சி முடிஞ்சால் வெளியேற்றுக்கு இந்த ட்ரெயின் லைட்டாக அமுக்கணும். எல்லாமே லைட்டாக அமுக்குனா போயிடும், அதில் வெளியே போயிடும். திருப்பி லாக் பண்ணிடணும். திருப்பி வந்து லாக் பண்ணி தண்ணி ஊற்றணும், மேலே ஊற்றிக்கணும். நார்மல் வைக்கணுமா ஹெவியில் வைக்கணும்? முதல்ல என்ன துவைக்க வச்சு அதே வைங்க. முதல்ல என்ன வச்சு அதே வைங்க. இதுனா அப்போ இது புளியறது 5 நிமிஷம். 5 நிமிஷம். இப்போ 15 போட்டு 5 போட்டு 5 நிமிஷம் போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வரும். இது மட்டும் பக்கத்தில் நிற்க, இது பக்கத்தில் நிற்க தேவையில்லை. அவங்க வேலையை பார்க்கலாம்.
இது மட்டும் பக்கத்து நிற்க வேண்டியதான். சரி ஓகேண்ணா. 5 போட்டு உள்ளே போட்டு புளிஞ்சு கொடுத்துரும். நம்ம எடுத்து மொத்தமாக பக்கெட்டில் போட்டு வெளியே காய போட்டுருவோம். இது வந்து எப்பயுமே துவைக்கும் போது உள்ளே வச்சுட்டு மூடிக்கணும். ஓகே அவ்வளோதான். மூடி மாதிரி தான். ஓகேண்ணா. ஒரு தட்டுமா மூடிக்கிறது தான். சரி ஓகே தேங்க்ஸ். நான் ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. என்ன தட்டும் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களா, நீங்கள் இது சொல்லுறது பத்தாதுன்னா எனக்கு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மனுஷனை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீங்கள் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இந்த மனசு வேறு யாருக்குங்க வரும்? அதாங்க, அதாவது ஒரு சில கடைகளில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கடைக்கு விரும்பி அடுத்து நெக்ஸ்ட் இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நம்மள்ட்ட அன்போ பண்பு பாசமாக பேசுறதுனால தான் அடுத்து இந்த கடைக்கு போக தோணும். அப்படி நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வண்டி உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா அவங்க சைடில் வந்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி கொண்டு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, உள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி நல்லா இருக்கா, கலர் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் காமிப்போம். பிடிச்சிருக்கான்னு கேட்போம். 2 பேரும் எங்கே போய்ட்டு வந்தீங்க? எங்கே போய்ட்டு வந்தோம்? கடைக்கு போய் மிட்டாய் சாப்பிட்டு வந்தோம். உள்ளே கொண்டு போட்டு கீழே இறக்கி போட்டு உள்ளு வரட்டு. வேறு உள்ளுக்கு தண்ணி விடாமல் கிடக்கு. வேறு எங்கடா போயிருந்தா சரணுக்குட்டியா? எங்கே போயிருந்தா? எங்கே ஊர் சுற்றி வரீங்க 2 பேரும் போய்? இப்போ கண்ணை திறந்து பாரு. சரி கண்ணை திறந்துருச்சா பாரு. இது பாரு. சர்ப்ரைஸ் இதான் உனக்கு சர்ப்ரைஸ். நல்லா இருக்கா? என்னன்னு திறந்து பாரு. உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாரு. வாஷிங் மிஷின். கை தட்டுங்க எல்லாரும். சரணுக்குட்டியே வாஷிங் மிஷினை பாடுறா. வாஷிங் மிஷின் இப்போ நல்லா இருக்கா? இங்கே பாரு, இங்கே பாரு. வாவ். இவன் கூட வாவுன்னு சொல்கிறான் பாரு. தெரியல பாட்டி. மாமா 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 மாமா. இது எதுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க? அது டேலி. அது வந்து துணி வச்சுக்கலாம். இது வந்து வாஷ் பண்ணுறது. சரி வா ஃபிட் பண்ணிடுறேன். போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வந்த வாஷிங் மிஷின் சூப்பராக ஓடுது. நீங்களும் இந்த கடையில் வாங்குறா இருந்தால் இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. லோனை பற்றி எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.